நெறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றது என்ன தெரியுங்களா? என் குழந்தைய கண்டிப்பா நான் 2 வாட்டி பிரஷ் பண்ண வச்சுர்றேன். ஆனாலுமே என் குழந்தைக்கு சொத்த வருது. ஏன்? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நெறைய பேருக்கு வந்து பிட் அண்ட் ஃபிஷர் அப்படின்னா என்னன்ற ஒரு ஐடியாவே இருக்காது. பிட் அண்ட் ஃபிஷர்னா என்னன்னு பார்த்துடலாம். நேச்சுரலாவே நம்மளோட கடவாப்பல்ல கடிக்கிற பகுதிய பார்த்தீங்க அப்படின்னா, அதுல குரூவ்ஸ் வந்து இருக்கும். அந்த குரூவ்ஸே வந்து கொஞ்சம் டீப்பா, நேரோவா இருக்கு அப்படின்னா, அத தான் வந்து பிட் அண்ட் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிட் அண்ட் ஃபிஷர்ல நம்மளுக்கு ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல் போய் ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஆல்ரெடி டீப் அண்ட் நேரோவா இருக்கு. அதுக்குள்ளார ஃபுட் பார்ட்டிகல் போயிருக்கு அப்படின்னா, அத ஈஸியா எடுக்க முடியாது. அது எடுக்க முடியாம அங்கேயே தங்கிடுச்சு அப்படின்னா, அதுலருந்து வர கேரீஸ் தான் வந்து பிட் அண்ட் ஃபிஷர் கேரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பிரிவென்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து இப்போ பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ட்ன்னு வந்திருக்கு. இந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ட் மூலியமா நம்மளோட பிட் அண்ட் ஃபிஷர் கேரீஸ ஈஸியா பிரிவென்ட் பண்ண முடியும். இந்த மாரி நெறைய நியூ டென்டல் இன்ஃபர்மேஷன்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.